வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன் டாக்டர் பிரகலாத் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு வந்து கலர் நியூட்ரலாகவே வந்துட்டு நோ ப்ளூ நோ ரெட் பட் ஸ்டில் மார்க்கெட் இஸ் இன் ரெட். இன்னைக்கு தேதி வந்து 6/3/2026 வெள்ளிக்கிழமை, வாரத்தின் கடைசி நாள். நேற்று ஓரளவு அப்பானது பூரா இன்னைக்கு இறங்கிடுச்சு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.3% டவுனு, அப்ராக்சிமேட்லி 325 பாயிண்ட்ஸ் டவுனு. வேறஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து குறைவாக விழுந்திருக்கு. மிட் கேப் வந்து அரௌண்ட் 0.89% அண்ட் ஸ்மால் கேப் வந்து அரௌண்ட் 0.27% விழுந்திருக்கு. மெயின் ரீசன் குட் பி லார்ஜ் கேப்பில் வந்து மேஜராக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் நடந்திருக்கும். ஸோ தட் இஸ் தே ஆர் த ஃபர்ஸ்ட் டு எக்ஸிட். அதை வச்சு அதுக்கப்புறம் சப்ஸ்கியூண்ட் டேஸில் ஸ்மால் அண்ட் மிட் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ மார்ச்சில் மட்டும் கிட்டத்தட்ட 15-16 கோடிக்கு எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ஸ் என்ன இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேஜர் வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வார், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் வந்து டென்ஷன்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஈரான் வந்து பல பக்கமாக அடிக்கிறாங்க. ஸோ இங்கே யூஎஸ் இஸ்ரேலும் அவங்கள்ட்ட ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா கூட கேஷுவாலிட்டிஸ் ஆர் இன்க்ரீஸிங். ப்ளஸ் ஆயில் பிளாக்கேஜ். இப்போ அவங்க ஓகே 3 நாடுகளும் சண்டை போட்டுக்கிறாங்க. பட் அதர்ஸ்க்கு என்ன இம்பேக்ட்? இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ் ஆர் கோயிங் அப். க்ரூட் ஆயில் அகைன் இன்னைக்கு ஒரு 5% அப் ஆகிருக்கு. பேரல் $84-85 வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அப்வர்ட்ஸ் ஆஃப் 40% ஹைக்கு ஜனவரி மந்த்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40%க்கு மேலே ஏறிடுச்சு. அப்போ நம்மளுடைய பில் எல்லாம் கூடும். ஸோ தட் இஸ் அ மேஜர் ரிஸ்க், மேஜர் ஒரி ஃபார் இந்தியன் எக்கானமி. அதை வச்சு தான் மார்க்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன் அடிஷன் டு தட் அந்த ஒரி இருக்கிறதுனால சேஃப் ஹெவனுக்கு போகிறதுக்காக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அவங்களுக்கு வேறு வழியில் அவங்க எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அதனால அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனால் சேஃப்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். இதை வச்சு இங்கே பேங்க் ஷேர் எல்லாமே அடிபட்டிருக்கு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்க, ராதர் கூட்டலாம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பேங்க்குகளினுடைய ப்ராஃபிட்லாம் அடிபடும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் which made FIIs to sell and which has the implication of பேங்கிங் செக்டாரு. இன்னும் எல்லா செக்மெண்ட்லையுமே எக்ஸ்போர்ட்டு குறையும், நம்மளுடைய இம்போர்ட் பில்லு கூடும், பற்றாக்குறை அதிகரிக்கும், பட்ஜெட்டில் டெஃபிசிட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகரிக்கும், இன்ஃப்ளேஷன் கூடும், ஜென்ரல் நார்மல் கன்சியூமர்ஸுக்கு இட் வில் பிஞ்ச் தர் பாக்கெட். தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். அதனால ஓவரால் கம்பெனிஸுடைய ப்ராஃபிட் குறையும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸ். பட் ஹேவிங் செட் தட், இந்த வார் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபார் எவர். இட் இஸ் கோயிங் டு பி எ டெம்பரரி ஃபினாமினா. ஆர் ஈவன் இஃப் இட் கெட்ஸ் ப்ரொலாங்டு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கொண்டே இருந்தால் கூட we will get used to it. அதை எப்படி சமாளிக்கிறது அதெல்லாம் வழியெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த உடனே ஒரு ஷாக்கு இருக்காது, பயம் குறைந்திருக்கும். அது ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் போய்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் சண்டை வரையில் ஐயோ கோதுமை சப்ளை ஸ்டாப் ஆகப்போது, உலகமே இப்போ ஸ்டார்வேஷன் வரப்போகுது, அந்த அளவுக்குலாம் பயந்தாங்க. பட் வி லேர்ன் டு லிவ் வித் இட். அதே மாதிரி இந்த போரும் சில வாரங்கள்லேயோ சில மாதங்கள்லேயோ we will learn to live with it. By that time things will become better. Till then இந்த volatility இருக்கும், until then, but it's a good time to buy. And generally I feel that wars generally present a good opportunity. வாங்குவதற்கு, பங்குகளை வாங்குவதற்கு, மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளை வாங்குவதற்கு போர்க்காலங்கள் வந்து ஒரு நல்ல காலகட்டம், ப்ரொவைடட் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பணம் தேவைப்படலைன்னா. So there are no major worries so far as far as I am concerned. நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.